ஹாய் ஹலோ வணக்கம் சார். நம்ம இப்போ ஒரு சூப்பரான சைட் ஒன்று பார்க்க போகிறோம். தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சைட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மணிமங்கலம் மெயின் ரோடு. நம்ம தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அந்த பைபாஸ் ரோட்லேருந்து இந்த ஜேகே டயர் எல்லோரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஜேகே டயர் ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்திங்கன்னா குண்டு பெரும்புதூர் சைட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜேகே டயர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் தள்ளி போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். ஆமாம், இது இருக்கு இல்லையா, இந்த வயலட் கலர் வீட்டிலேருந்து ஒரு லெஃப்ட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், இந்த பைபாஸ்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர், இந்த தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ்லேருந்து வந்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வீடு கார்னரில் இருக்கும். அந்த கார்னர் லெஃப்ட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு வழி ஒன்று பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பல்லாவரம், குன்றத்தூர், அதுக்கப்புறம் அம்பரம்பேடு, இந்த வழியாக ஷிப்கார்டு வழியாக வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு போகலாம். பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் தான். இந்த ராஜீவ்காந்தி சமாதி இருக்குது இல்லையா, இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ரொம்ப மெயினான ஏரியா இது. பாருங்கள், தாம்பரம் ரைட் எடுத்திங்கன்னா 22 கிலோமீட்டர், அப்படி நேராக போனீங்கன்னா பல்லாவரம் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர். நல்லா ஒரு மெயினான இடம் இது. வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான சைட்டு. பாருங்கள், இதுதான் அந்த நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லேயே ரொம்ப மெயினான ரோடு. இந்த கம்பெனி தான் குண்டு பெருமேடு போகிறதுக்கு மெயினான ரோடு இது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கம்பெனி இருக்கும். உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபேக்ட்ரி இருக்கும். கவர்மெண்ட்டு தான் இந்த வாட்டர் ஃபேக்ட்ரி. இங்கெல்லாம் தண்ணி நல்லாயிருக்கும். இந்த பைபாஸ்லேருந்து நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கம்பல்சரி இருக்கும். ஆனால் நல்ல மெயினான ஏரியா, வீடுங்கள்லாம் நிறைய இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த உள்ளே போகிற மெயின் ரோடு. பாருங்கள் எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்கள். போகிற வழியிலாம் இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்கும். இதுதான் உள்ளே போகிற மெயின் ரோடு இது. இந்த ரோடே பண்ணிங்கன்னா உள்ளே லாஸ்ட்டு கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் வரும் இந்த மெயின் ரோட்லேருந்து. நல்லா மெயினான ரோடு இது. இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா வல்லக்கோட்டை போயிடலாம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா தாம்பரம் போயிடலாம், இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் போயிடலாம். 3 பக்கம் ரைடு. இதுதான் குண்டு பெரும்பேடோட லேஅவுட்டு. மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 430 பிளாட் போட்டிருக்காங்க மொத்தம். டோட்டலாக அந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா 430 பிளாட் இருக்குது. பாருங்கள், இதுதான் குண்டு பெருமேடு லேஅவுட். இது ஆப்போசிட் இதுதான் குண்டு பெருமேடோட வீடுங்க கட்டின ஏரியா இது ஃபுல்லாக. பாருங்கள், குடியரசு நகர், குண்டு பெரும்பேடு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடுங்க இது உள்ள லேஅவுட்டில் இருக்குது டோட்டலாக. பாருங்கள், 45 வீடுக்கு மேலே இருக்கும். ஒரு 60 வீடு கிட்டே இருக்கும். இந்த லேஅவுட்லேயே தான் போட்ட வீடுங்க இது எல்லாமே. பாருங்கள், எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லா தான். கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம்னு ஆல்ரெடி இங்கே லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேஅவுட்லேருந்து வெளியே வந்து அப்படியே இந்த கேட்டட் கம்யூனிட்டிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி தெரியுது பார்த்திங்களா, அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட் இடம் தான் நம்ம சைடு. இது எல்லாமே குண்டு பெருமேடு லேஅவுட்டு தான். டோட்டலாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த குண்டு பெருமேடு லேஅவுட்டு தான் இது எல்லாமே. பாருங்கள், நம்ம போகிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. அது லாஸ்ட்டாக தரது வந்து கம்பெனி. பாருங்கள், இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு சோப்பு பெனாயிலெலாம் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. நம்ம இடத்துல கூட நீங்கள் எதனா ஒரு கம்பெனி வைக்கினா கூட வச்சுக்கலாம். வீடு கட்டினா வீடு கட்டிக்கலாம், கம்பெனி வைக்கினா கூட கம்பெனி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிரவுண்டு இது 40க்கு 60 சவுத் ஃபேஸிங். ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி, நீட்டு பார்த்திங்கன்னா உள்ள 60 அடி. இதோட பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 467. இந்த கம்பெனிக்கு நேர் ஆப்போசிட்டு. நான் இப்போ ஒரு கல் ஒன்று காட்டுவோம் பாருங்கள். 468 வந்து இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்த பிளாட் வந்து நம்மளது வந்து 467. அந்த பிளாட் தான் சேல்ஸுக்கு இருக்குது. நம்மளுக்கு டைரெக்ட் ஓனர் தான். வேணும் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து வல்லக்கோட்டை ஷிப்கார்டு, போந்தூர்னு சொல்லுவாங்க. இந்த ஷிப்கார்ட்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரலாம். இந்த இடத்துக்கு வரணும் கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர். எல்லாமே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்ரு. 3 பக்கம் வழி இந்த ரோட்டுக்கு மட்டும். இந்த மான் போஸ்கோ ஸ்கூல் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ஏன்னா இந்த ஏரியாவில் ஸ்கூலில் நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா,
நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் இந்த ஸ்கூல் இருக்குது. மான் போஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். நல்ல மெயினான ஸ்கூல், +2 வரைக்கும் இருக்குது. நல்ல மெயினான ரோடு இது. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டரில் இந்த ஸ்கூல் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப மெயினான இடம். வேணுன்றவங்க டக்குன்னு வாங்க, எல்லோரும் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஏரியா. இது கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வாங்க. பாருங்க, இந்த ரோடெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரம் பர்வீன் ரியல் எஸ்டேட், தாம்பரம் பாஷா. வேணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது அருமையான லேண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம். வீடும் உடனே கட்டலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, வீடும் உடனே கட்டலாம் இந்த லேஅவுட்டில். உடனே வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.